அதாவது புண்ணாக்கு வகைகள் வந்துட்டு அதிகமாக நீங்கள் வந்துட்டு மாடுகளுக்கு வந்துட்டு சேர்த்துக்கணும். புண்ணாக்கு வகைன்னா என்னென்ன புண்ணாக்கு இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் கடலை புண்ணாக்கு இருக்குது, எள்ளு புண்ணாக்கு இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு இருக்குது. இத்தனை வகை புண்ணாக்குகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் செக்கில் ஆட்டின புண்ணாக்கு தான் இருக்குமா, இல்லை இந்த புண்ணாக்கு தான் இருக்கணுமா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை புண்ணாக்கில் வந்துட்டு கொழுப்புச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்துட்டு கடலை புண்ணாக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கு இருந்தால் இன்னும் ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? மற்றபடி தேவையில்லை, பட் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டர். கடலை புண்ணாக்கு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கடலை புண்ணாக்கை நீங்கள் நல்லா ஊற வச்சு தான் கொடுக்கணும். அப்படியே கொடுக்கக்கூடாது. நல்லா ஊற வச்சு, முன்னாடி நல்லா ஊற வச்சு இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணிகளோ இல்லை கொடுக்கக்கூடிய கஞ்சிகளோ இல்லை புண்ணாக்கு தண்ணியாகவே ராவாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொழுப்பு சத்து மாடுகளுக்கு வந்துட்டு கிடைக்கும் பாலில். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்ன பண்ணால் ஒரு ப்ராப்பரான கலப்பு தீவனத்தை வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கணும். கலப்பு தீவனம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அடர் தீவனம். அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து